அம்மாச்சி இங்க வா, உட்கார். ஏய் உட்காரு. என்ன அம்மாச்சி? ஏன் தேவி, இந்த பாண்டி பைய ஏன் வீட்லயே இருக்கிறது இல்ல? அவர் ஏதோ பிசினஸ் விஷயமா ஃப்ரெண்ட பார்க்க போறேன்னு சொல்லிட்டு போனாரு. நானும் அதைத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். எந்த வேலையும் பாக்குற மாதிரி தெரியலையே. எத்தனை நாளைக்கு தான் இப்படியே இருக்க போறான்? நானும் எம்புட்டோ சொல்லி பார்த்துட்டேன் அம்மாச்சி. அவங்க இனிமே சம்பளத்துக்கு வேலை பார்க்கலாம் போக மாட்டாங்களாம். பண்ணா சொந்த தொழில் தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டாரு. ஏமா இப்படிதான் சொந்த தொழிலுக்கு காசு சேர்க்கிறேன்னு வேலை செய்யற இடத்துல இருந்து காசு எடுத்தான். அதுல இருந்து வெளியில வந்ததே பெரிய விஷயம். இன்னும் அவன் திருந்தலையா? தேனு, என்ன என்னம்மா, என்ன யோசனையில இருக்க? அடுப்புல வெங்காயம் தீயுது. கவனிக்கல அத்தை. அப்படி என்னம்மா யோசனையில இருக்க? அம்மாவை பத்தி தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அதான் ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சிருச்சு இல்லம்மா. அப்புறம் என்னம்மா? அது சந்தோஷம்தான். ஆனா இன்னும் அவங்களுக்கு நினைவு வரல. கவலைப்படாத தேனு, மீனாட்சி அம்மன் சீக்கிரமா அதுக்கு ஒரு வழி காட்டுவா. அத்தை, மீனாட்சி போன் பண்ணிருந்தா. மாப்பிள்ளை வீட்டுல இன்னைக்கு புடவை நகையில எடுக்க மீனாட்சியை கூட்டிட்டு போறாங்களாம். என்னையும் கூட வர சொன்னா. அப்படியா? நல்ல விஷயம்தான். போயிட்டு வா தேனு. பாட்டி விடுவாங்களான்னு தெரியல. ஆமால, அது வேற இருக்கு. அத்தை இதுக்கு சம்மதிப்பாங்களான்னு தெரியலையே. சரி வா, கேட்டு பாப்போம். இல்ல அத்தை, வேண்டாம். வா கேப்போம் வா. முதல்ல அவனை ஒரு வேலைக்கு போக சொல்லுமா. அதெல்லாம் போவா. உன் மூணாவது பையன் இருக்கானே, வெட்டி ஆபீசரு, அவன மாதிரி எல்லாம் பாண்டி ஆக மாட்டான். அப்படியே அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருமா. ஆமா ஆமா. அத்தை, சொல்லு மருமவளே, சமையல் முடிஞ்சிருச்சா? முடிஞ்சது அத்தை. இரு கேக்குறேன். அத்தை, உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். என்ன? நம்ம மீனாட்சியை பாத்திருக்க மாப்பிள்ளை வீட்டுல இருந்து இன்னைக்கு புடவை எடுக்க எல்லாரும் போறாங்களாம். ஓ, கல்யாண வேலையெல்லாம் ஜோரா நடக்குது போல. பெரிய இடமாச்சே, சீக்கிரமே முடிக்கணும்னு பாக்குறாங்க போல. ஏமா, மீனாட்சிக்கு நல்லது நடந்தா சந்தோஷம் தானம்மா. அத்தை, புடவை எடுக்க நம்ம தேனையும் கூப்பிட்டுருக்காங்களாம். அதான் அவ போலாமான்னு கேட்டா.